செவன்த் கொஸ்டினை பார்த்துக்கங்களா. இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே போகணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கொஸ்டினை இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்களா டிக்ரீஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்றத கவனமா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரைட். இங்கே அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அலிஃபேட்டிக் அமீன் கொடுத்துருக்காங்க, அரோமேட்டிக் அமீன் ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் அலிஃபேட்டிக் தான் மோர் ஸ்ட்ரென்த், என்னது பேசிக் ஸ்ட்ரென்த். அதில் இங்கே எத்தில் அமீன் இருக்கு, மெத்தில் அமீன் இருக்கு. அப்போ யார் மோர் பேஸ்னா இந்த மெத்தில் அமீன் தான் மோர் பேஸாக இருக்கும். அவங்க ரெண்டு இடத்துல முடிஞ்சு போச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே அரோமேட்டிக் அமீன் தான். இவர் அனிலின் தான். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்கு. நைட்ரோ குரூப் யாரும் பாருங்க, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா பேசிக் கேரக்டர் குறையும். அப்போ இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு லெஸ் பேசிக்காக இருக்கும், இவருக்கு மோர் பேசிக்காக இருக்கும். நமக்கு என்ன பண்ணணும், டிக்ரீசிங் ஆர்டர் எழுதிட்டே போகணும். அப்போ யார் மோர் பேசிக்காக இருக்காங்க நமக்கு, இவர் தான். யார், CH3 CH2 NH2. இவரோட கம்மியாக யார் இருக்குன்னா இவர் CH3 NH2. ஸோ இதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னா இந்த அணிலின் வந்துட்டு தங்கம். அதை எழுதிருங்க. NH2 ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரியா. அடுத்து இருக்கிறதே ரொம்ப கம்மி யாருக்குன்னா இவருக்கு தான். ஏன்னா அங்கே நைட்ரோ குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரியா. அப்போ கவனிங்க, இங்கே NH2 போட்டுருங்க, இங்கே NO2 போட்டுருங்க. புரிஞ்சாயா. ரைட். அப்போ இவர் தான் என்ன அப்படின்னா லீஸ்ட் பேசிக்காக இருப்பார். ஸோ போக போக என்ன ஆயிருக்கு, நமக்கு பேசிக் கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. புரிஞ்சதுங்களா.